விரலாம் வா விரலாம் வா விரலாம் வா விரலாம். 200-300 மீட்டர் தூரத்தில் அந்த 150-200 யானையை மீதிக்கு எந்த அளவு தூரத்தில் நிற்கிது பாருங்க. அந்த கொட்டிலுக்கு மேலே நிற்குது. பிளானா தான் இங்கே ஓடுது. அந்த கால் நகத்தெல்லாம் பாரு எப்படி இருக்குன்ட்டு ஏறுறதுக்கு எப்படி காலை வச்சு பதிச்சிருக்கேன்னு சொல்லி இது ஒரு ஆழத்து கடை உடைக்கு போகுது. கடை சரி ஐயோ தான் குறிக்குது. ஐயா தானே குறி வைக்குது. இப்படி நிக்கணும் போய் இது இங்கிட்டு போகுது அது அங்கிட்டு போகுது. ஐயா நடுவுல அதாவது என்கிட்ட முடங்காலை விட ஆழம் கூடு. ஒட்டுமொத்த காட்டு யானையை வந்து ஒரு ஏரியாவுக்குள்ள வருதுன்னு சொல்லி சொன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த யானையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஊர் அண்டின பகுதியில் இங்கே வந்து யானை வலிகளுமே இல்லை. அப்ப எப்படி நீங்க வந்து இவ்வளவு நாள் இருக்கிறீங்களா? நாங்கள் எங்கள் உயிரை கையில் ஓடி இருக்கோம். அப்படியே யானைகள் தானே அவள் பட்டி ஆனா அவனை கும்பமானிக்கா எண்ணி கணக்கெடுக்கல. இப்போ இது ரெண்டும் ஆக்கள் அவளை பாதுகாத்துட்டு வளர்ச்சி வருதுடா. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க வந்து அண்மையில் வந்து ஒரு கிராமத்தை வந்து அச்சுறுத்து கொண்டு இருக்கிறதா யானை கூட்டங்கள், அதாவது காட்டு யானை கூட்டங்கள். ஸோ அந்த ஒரு ஏரியாவுக்குள்ள தான் வந்து நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம். அதாவது எந்த சமூக வலைத்தளங்களை திறந்தாலும் வந்து நிறைய யானை கூட்டங்கள் வந்து அந்த காரதீவு எந்த ஊர் சரி காரதீவு மாவடிப்பள்ளி ரெண்டு போர்டர் ரெண்டு ஏரியாவில் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நிறைய காட்டு யானைகள் வந்து வந்த மாதிரி வந்து வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்து தான் வந்திருக்கோம். இப்பயும் வந்து அந்த யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னவங்க. ஸோ நாங்களும் நேரடியாக போய் பார்த்து அதை தாண்டி வந்து நிறைய பேரை அந்த விரட்டுனது அப்படி இப்படின்லாம் வந்து அந்த நியூஸ்களில் வந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை யானை கிட்ட நிற்கும்? நாங்கள் கடந்த செய்திக்கு வந்த டைமில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட யானைன்றது 100க்கும் மேற்பட்ட யானை. அப்படி தான் நாங்கள் நியூஸில் பார்த்துனாங்க. அண்ணா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட்டர்னு சொல்லலாம் வந்து. அப்போ அவர் மூலம் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து பயமாக இருக்குது போகிறதுக்கு. யானைன்ற அளவுக்கு பயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, போய் பார்ப்போம் இருக்காரு. யானைகள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த சரணாலயங்கள்ல எல்லாம் போய் பார்த்துருப்போம், இந்த ஜூக்கெல்லாம் போய் பார்த்துருப்போம். அண்ட் வந்து நேரில் பார்க்குறதுன்னு சொன்னால் ரொம்ப அரிது. அதுவும் வந்து ஒரு கிராமத்தையே வந்து அப்படி ஃபுல் ரவுண்டாக பண்ணியிருக்கிற யானைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கி தான் வந்து நாங்களே பார்க்க போகிறோம். ரொம்ப இப்போ சூழலை வச்சு வளர்க்குறது அந்த சரணாலயங்களில் கிடக்கிறது எல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஆனால் அது ஒட்டுமொத்த காட்டு யானையை வந்து ஒரு ஏரியாவுக்குள்ளே வருதுன்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் உண்மையிலே ஒரு திகில் நிறைந்த பயணம் முடியலாம். அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். அப்புறம் ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்டாவா இதில் யானை வந்து போயிருக்கிறேன். நாலு நிற்கிது போலண்ணே, குட்டி யானையும் நிற்கிது. இடத்துல 5 நிற்கிது மொத்தம். குட்டி ஒன்று நிற்கிது. அது பெரிய உருவம். அந்த அன்னைக்கு 2 ஆப்பிரிக்கன் யானை மாதிரி இருக்கு. ஓகே, இந்த யானையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஊர் அண்டின பகுதியில், அதாவது கிட்டத்தட்ட யானை நிற்கிறதுக்கும் அந்த நகரங்கள் வந்து இருக்கிற நகர குடியிருப்புகளுக்கும் வந்துமே ஒரு 600-700 மீட்டர் தான் வந்து வித்தியாசம். ஸோ அதுக்கிடையில் தான் அதுவும் இல்லை, அவ்வளோ கிட்ட தான் இருக்கு, அதை விட கிட்ட இருக்கும் போல. அது இங்கே பார்க்க தெரியுது. அதான் கிட்டத்தட்ட 5 யானை நிற்கிது. அந்த கேப்புக்குள்ளேயே வந்து 5 யானை நிற்கிது. மற்றதெல்லாம் கூட்டமாக அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி கொஞ்சம் தள்ளி நிற்கிது. இது ஃபுல் ஜூமில் வச்சு காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்து தான் போகிறோம் பாருங்க. அந்த கூட்டமாக நிற்கிறது வந்து தெரியுது. யானை இவ்வளோ யானைடா நிற்கி இப்படி கூட்டமாக நிற்கிது. இந்த மரத்துக்கிட்ட போகிறோம்.
என்னென்னு சொன்னால் இந்த கட்டு வழிகளால் தான் போகணும். அதாவது மாலை நேரங்களில் வந்து தான், ஈவினிங் டைமில் தான் அது மெயின் ரோட்டால் வந்து மாறுது. பகல் டைம்லலாம் வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போய் நின்றுவாங்க. ஆனால் ஆக்கள் விளையாடின இடங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குது எந்த பெரிய ஜானேன்ற தடம் இதெல்லாம் இறங்கி போயிருக்கு போலடா. இதை பாருங்க எப்படி ஏறுறது, எப்படி காலை வச்சு பதிச்சிருக்கேன்னு சொல்லி. இதெல்லாம் அப்படியே தடமாக பதிச்சிருக்கு. இங்கே இது ஒரு ஆழத்து இவ்வளோ துண்டா போயிருக்கு. இது புதைஞ்சிருக்கணும் அவ்வளோ தூரம். ஜேசிபி அதில் வந்து கொண்டு வரோமா. இப்போ என்கிட்ட காலை வச்சா கிட்டத்தட்ட பயங்கர தூரம் வந்து போகுது. இங்கே என்னையை தாக்குற அளவுக்கு, அதாவது என்கிட்ட முடங்காலை விட ஆழம் கூட வந்து அதில் இது இருக்குது. அவ்வளோக்கு புதைஞ்சிருக்குது கால். எவ்வளோ தூரம் அது புதைச்சி விடுதுன்னு சொன்னால் வெயிட்டாக பாரு. நம்மளாம் என்ன சும்மா சிம்பிளாக இருக்குது, அதை புதைச்சி விடுதுன்னு சொன்னால் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஓகே போங்கப்பா. என்ன இருட்டு பறத்துக்கு இடையில குயிக்காக போகணும். அதான் எப்படி போகிறது, அங்கே இருக்கிறவங்களும் வராங்க. ஆனால் நான் பார்க்கும்போது அந்த 2 யானையும் அந்த டீமுக்கு அங்காளல இருந்தது. நம்ம அங்க இருந்து வாரத்துக்கு வந்துட்டு ஓ வேணே அங்காவும் நிற்குதையா. அதுலேயும் 2 அணை நிற்கிது, 2-3 அணை நிற்கிது இடத்துல. யானைகளை வந்து இவ்வளோ கிட்ட அருகாமையில் வந்து பார்க்குறது வந்து பயங்கர ரிஸ்க்கு. ஸோ வந்து ரிஸ்க் எடுத்து வந்து அவ்வளோ தூரம் வந்து மினக்கட்டு வந்துட்டு, ஆனாலும் வந்து உயிரை பானை வச்சு ரொம்ப தூரம் வந்து கிட்ட போகலாது. நாங்கள் நிற்கிற இடத்துல வந்து அந்த யானை நிற்கிறது வந்துட்டு ஒரு 300 மீட்டர் தான், ஒரு 300 மீட்டர் தூரம் நம்மளை நோக்கி தான் இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கு அந்த 2 யானை. அந்த பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து ரொம்ப பெரிய யானைகள் வந்து இது 2 யானைகள் தான். கண்ணால் பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்குள்ள 1-2 வந்து இதே ரேஞ்சுக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் வந்து பெருசு வந்து இதுதான். இது பார்க்குறது இவ்வளோ அழகாக இருக்கணும். ஆனால் ஒரு பயம் கொடுக்கும் உண்மையில். என்ன சொன்னால் எங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் அங்கே ஆக்கள் நிற்கிறதுனால கொஞ்சம் பயப்படாம ஒருத்தர் நிற்கிறோம். அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் பெருசாக வாரது இது 2 தான். விட்டும் வெளியில் நிற்கிது காவல் மாதிரியா. அந்த கூட்டம் வந்து நினைக்குது. அந்த கூட்டத்தை தள்ளி தான் நிற்கிது. அடுத்தது நிற்கிறவங்க வந்து சொன்னாங்க வந்து இந்த 2 யானையும் தான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து விரசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது 2 வந்து கொஞ்சம் அந்த பயமே இல்லாமல் அடுத்தவங்களை வந்து விரட்டக்கூடியது ஒன்று. மற்ற எல்லாம் வந்துட்டு ஆட்கள் இருக்கிறதுக்கு பகுதிக்கு வந்து அருகாமையில் வெகு சீக்கிரமாக வராது. ஆனால் அது 2மே வந்து ஆட்களை கண்டா எவ்வளோ நிற்கிறாங்களோ அந்த திசையை நோக்கி தான் அந்த 2 யானையுமே வரும். எப்படி வருது அந்த உருவத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. வார்னிங் பண்ணுது. அது வந்து இந்த கட்டத்தை தாண்டி அஞ்சால வந்துடாங்க. பக்கத்துல கே சொல்ற நில்லுங்க, கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு வருவான் சொல்லி. அந்த உருவத்தை பார்க்க எப்படி இருக்கு பாரு. வந்து யானை வலிகளுமே இல்லை. அப்ப எப்படி நீங்க வந்து இவ்வளவு நாளா இருக்கிறீங்க? நாங்க எங்க உயிரை கையில ஓடி இருக்கோம். பயம் இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு பயந்து என்ன செய்யறோம்? நாங்க எங்க ஓடுறோம்? அடிச்சு அடிக்கிட்டு எங்க தொழில், இந்த தொழில் தான் போட்டு நாசமாக்குது. அப்ப இந்த கடைக்கு இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. ஏன் பண்ணது? எத்தனை நேரம் நினைச்சிருக்கு இந்த கடை உடைச்சிருக்கேன். இப்ப இது எப்ப நடக்கும் சரியாயுது. ஓஹோ, கதைச்சு கொண்டிருக்கோம். யாரும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப வன ஜீவராசிகள் யாரும் சரி இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு எந்த முயற்சிகள் அக்கறைப்பட்டி போட்டு விட்டுட்டாங்க. அவங்களோட காலையில முடிஞ்சா வந்து விட்டுருக்காங்க. இப்ப இனி இது சாட்சி போட முடியும்னா சித்திரை படம் தான் வருவாங்க. சித்திரை மாதமா? ஓ, அதுக்கடையில இது விட்டாங்க ஓடும். அப்போ சித்திரை வரைக்கும் உங்களோட ஏரியா வட்டையெல்லாம் நாசமா அண்ணாவோட ஒரு கிளை. இந்த வட்டையெல்லாம் நாசமாக்கி போட்டு ராவைக்கு இதில் வந்துச்சேன்டா நீங்கள் காயக்காலை பார்க்கணும். இந்த கட்டுகள் எப்படி எல்லாரும் வந்து ஓடுறாங்க. என்னடா கிட்ட வந்து கொண்டு இனி ஓடலாம். வனவலக்கராக்கள் விட்டுறாங்க. சாய்க்கிற தேவையில்லை. அதான் வனவலக்கராக்கள் அவங்கள கட்டி விட்டுட்டா. மாட்டை விட்டு மாடு விட்டு போயிட்டாங்க. வட்டையை விட்டா மாடு மேய்கிறானே, அதே மாதிரி ஆணையை விட்டு போயிட்டாங்க. எல்லாம் கூடியது இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள இந்த பேர் நடக்குது. இப்போ கிட்டத்தட்ட யானைகள் நிற்குது. இப்போ அன்னைக்கு ஒரு படை அண்ணாவது படை நிற்கி. அது முழு ஆனை. இன்னைக்கு 2 இதுவும் ஆனான். இப்போ கிட்டத்தட்ட 150க்கு மேலேயும் இருக்கணும். அன்னைக்கு அவ்வளோ ஆனான். அப்படியே ஆணைகள் தானே. அவ்வளோ பட்டி ஆனான். அவனை கும்பமானிக்கா எண்ணி கணக்கெடுக்கல. இப்போ இது 2ம் ஆக்கள் அவ்வளோ பாதுகாத்துட்டு வளர்ச்சி வருதுடா. வந்துக்கிட்டு தான் இருக்குமா? வடிய கொடுத்துங்கண்ணே.
அந்த யானைகள் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரானது என்ன டேஞ்சர் நெய்து அவ்வளோ பாதுகாக்கிறான் நெய்து படிச்சுட்டா வருமோ வெடிச்சுட்டா போகணும் ஏன் அது வருது இங்க அப்பா எல்லாம் ஓட பாக்கணும் அது பக்கத்துல வந்து அது எதுக்கு அது அது கவனம் ஐயா கவனம் சிட் டேய் வருதுடா எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டாங்க அந்த இந்த இது அந்த பயங்கரமானதா இருக்கு பாருங்க எல்லாரும் வந்து இப்போ இதில் வந்து இருந்தவங்க எல்லாரும் இப்போ எல்லாரும் வந்து ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ பாதுகாப்பு இல்லை அது ஓ அது தும்பிக்கையை போட எப்படி ஓ எப்படி நிற்கணும் போய் ஓ ஓ ஓ கொஞ்சம் பயம் இல்லை அதுக்கு இவ்வளோ ஃபோன் அடித்தாலும் பெடி கொளுத்தினாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம ஓடி வந்துக்கிட்டே இருக்குது இப்படி எழுதுட்டு வருங்க ஐயா கவனம் ஐயா இவரால் வந்து இந்த கடையில் இருக்கிறாள்னு இந்த இடத்துல கடை இருக்கு இப்போ ஐயா இப்போ கடையை உடைக்காத ஐயா கடை ஒன்றும் செய்யாதா ஆ இது வரைக்கும் உடைக்கலையா இதுக்கு அப்புறம் என்ன ஏரியா கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டோம் இது என்ன பார்க்கணும் தான் விரைச்சி வருது அப்படின்னு அதாவது இங்க எல்லாம் தலைகுனா நடக்கும் என்னன்னு சொன்னால் யானைகள் வந்தா யானையை விரைச்சு கொண்டு அவங்க விடுவாங்க ஆனா அந்த யானை வந்து ஆக்களை விரைச்சு கொண்டு விடுது ஒரு பக்கம் வர வர விரைச்சி கொண்டு அடுக்கையா ஓ கடை என்ன பிரேஜாடாவா ஐயோ கடையா கடை உடைக்க போகுது கடை சரி ஹாய் ஹாய் ரோட் ஃபுல்லாக கெடுதான் ஷோ இங்கே ஓ ஓ அவரது பைக் ஒன்று இருக்கேயா அந்த போறாரேன்னு அவர் தனியே போறனையா ஒரு ரவுண்ட் அப் தான் அது பாத்தியா ரவுண்ட் அப் வந்து போகிறோம் சுற்றி ஒரு அந்த வேலி மாதிரி அந்த கட்டு ஒன்று இருக்கு அந்த கட்டு தான் round up மாதிரி அந்த சைடில் அந்த ஐயா தனியாக போயிரு அவடத்துல ஒரு பைக் இருக்கு ஆனால் அந்த பைக் எதுவுமே செய்யாம அந்த பாட்டில் சைடாலே போகுது கோவப்படுத்தி தான் அடிக்கணும் நினைக்கிறேன் அந்த ஐயா போறாரு என்ன ஊர் வந்து அந்த ஐயா போறாரு அங்கு ஓ ஐயோட்டே அவரு தானே பார்த்து போகிற மாதிரி என்ன இது இது இங்கிட்டு போகுது அது அங்கிட்டு போகுது ஐயா நடுவுல உண்டா எங்கடா ஐயா அங்கேயே அவர் எங்க போய் வந்து வராங்க அங்கே வயல் செய்திருக்கிறாங்களா ஏன் இது இப்படி போகுது இது இங்கிட்டு போகுது இது இங்கிட்டு போகுது ஓ ரவுண்ட் அப் ஃபுல் ரவுண்ட் அப் மொத்தமாக இல்லை யானை வந்தால் கடமை அடிச்சு விட்ருவேன் ஐயா ஓடுறாங்க ஒன்றும் செய்யல ஐயா அதுக்கிட்ட இதெல்லாம் வந்தா தான் அப்படி சரி சுற்றி அது இது இங்கிட்டு போகுது அது இங்கிட்டு போகுது கவனம் ஐயா ஐயாவை தான் குறிக்குது என்ன ஐயாவை தானே குறி வைக்குது ஆக்கள் போனாலும் கூட எல்லாருக்கும் வந்து உயிர் பதட்டம் இருக்குது ஒருத்தாண்டா 2 யானை மலை தனியா போறாரு அந்த ஐயா அந்த ஐயா போகுது பிளானா தான் இங்கே ஓடுது அவர் மாட்டி தண்ணி அங்கே போயிடா அங்க போகலாமாடா கிருஷ்ணி அங்க போகலாமா நீ திரும்புடா வந்த அவர் அதால வந்தா தானே ஐயா அங்க ஒரு பட்டி நிக்க
இது ரெண்டு இந்த வந்து கொண்டு இருக்காரு ஐயானே. பயங்கர ஓட்டம் அடிக்கிறான் ஐயா வந்து இங்கே எவ்வளோ தூரம் இது அதால போய் அப்படி சுற்றி தான் வந்துட்டார். போன போக்க பார்த்து ஐயா ரவுண்ட் பண்ண மாதிரி தான் இதால உண்டு அதால உண்டு அப்படி திரும்ப ஒரு அந்த ஐயாவுக்கு பின்னாடி அப்படி ஒரு கூட்டம். பின்னாடி ஆனால் அந்த டைம் ஆக அது ஆத்து பக்கம் இருந்து இஞ்சல பக்கம் தான் பாருது என்ன இது ரெண்டுமே அந்த கூட்டத்தில் விட்டு வழியில தான் நிற்கிது. இப்போ இந்த இடத்துல போனது ஓ இதெல்லாம் தான் போனது இப்போ அது ஐயா வந்துட்டாரு நாய். அது வெட்டி நின்னீங்களா அந்த வேளாண் இது எந்த படம் செய்யல இந்த முறை செய்யலையா? வெள்ளம் தாளம் ஆனை வர ஆனை வருது. அப்போ மற்ற டைம்ல இப்போ வெள்ளம் இல்லைன்னு சொன்னா பழமே நீங்க வேளாண் பேசுறோம்னு சொன்னா அந்த டைம்ல வந்து வருமா யானை? ஆனை வரும். அப்போ அந்த டைம்ல எப்படி இதை பாதுகாத்து கொள்றீங்க நீங்க? அது கஷ்டம். அப்போ இவ்வளோ காலத்துக்கு உங்களுக்கு இந்த யானை வழிகள் எதுவுமே கொடுக்கல? ஒருத்தரும் உங்களுக்கு நாங்கள் எல்லார்ட்டும் அறிவிச்சிருக்கோம். அறிவிச்சு வட்டான அறிவிச்சு எல்லா இடத்தையும் அறிவிச்சா ஒருத்தரும் தர மாதிரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்போ நீங்க கூட போனீங்க உங்களை கூட அது வளைஞ்சிட்டு கொஞ்சம் விட்டு இருந்தா அடிதான் விழுந்துருக்கு. அதை பார்த்து பார்த்தா நான் போனேன். இப்போ எப்படி இருக்கல எப்படி வெள்ளம் ஆச்சு எங்களுக்கு அங்கே எல்லாமே இருக்க வைக்கிறோம். அந்த சைடெல்லாம் இப்படியான கஷ்டத்துலாம் இப்போ இருக்கேன் நாங்கள் இப்போ வயலை தான் பார்க்க போனேன். தண்ணி வளர்ந்துருக்கேன். அப்போ இது வரைக்கும் யாருக்குமே அடிச்சு கிடிச்சு எந்த அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கு. ஸோ உயிருக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே வந்து கிடையாது. அப்படி இருக்கையில வந்துட்டு அரசாங்கத்தினால கூட வந்து அந்த வயலாம் அடிச்சு போட்டேன். அது வெள்ளம் வெட்ட நீ வெட்ட இருக்குதா இன்னும் வெட்டரிக்கல வெட்டாத அழிச்சிட்டு அழிச்சிட்டு அந்த வெள்ளாம அதே இப்போ நேற்று முன்னாடி நைட்டில் வந்து அடிச்சிருக்கு. அப்போ இன்னும் வெட்டவே இல்லை. வெட்டுறதுக்கு முதல்ல வெட்டாத வெள்ளாம அது அதெல்லாம் அடிச்சிருக்கு. அதில் எத்தனை பேர் பார்க்கலாம் ராவையில் நைட்டு இருந்தும் அது வந்து அடிக்குது. ரெண்டாலும் வரதுனால அது வந்து வேலையை உடைக்குது. இந்த அவ்வளோ இந்த பச்சை அவ்வளோ பச்சை தான் பச்சை வெள்ளாம விட்டு வெள்ளாம கொஞ்சம் பணம் வெட்ட முடியாது முழுதையும் அடிச்சிட்டாங்க. நட்டம் வெட்டவே இல்லை வெட்டாவெல்லாம் கணக்கு அடிச்சு நீங்கள் இப்போ வந்தீங்க நான் வயலுக்கு போனேன். நல்ல காலம் நீங்கள் மன்னிப்பு வேலை விஷயம் கண்டுட்டேன் அந்த படத்துக்கு வர கண்டுட்டேன். இங்கே இந்த வளையுது கண்டுட்டேன் வேறு வழி இல்லை அதில் வரதுக்கு சரி வேறு வழி இல்லை இருக்கு யாருக்கு இவ்வளோ தூரம் அந்த பெண்ணுக்கு அங்கே போகணும். கனவெல்லாம் வெட்டுப்பட்டு கொஞ்சம் எல்லாமே அந்த ஆண் அடிச்சு போய் ஒரு ஆக்களையும் 4 ஏக்கர் 3 ஏக்கர் அடிச்சு போயிது. இப்போ இந்த மொத்த கூட்டம் இங்கே வந்திருக்கோம் இந்த வாரம் எவ்வளோ நிற்குது இது அவ்வளவுமே வந்து இப்போ அவ்வளோ இல்லை. இது கொஞ்சம் தான் நிற்குது. கிட்டத்தட்ட 4 வருது மரத்துக்கள் நினைச்சு ஒரு 150-200க்கு மேலே எல்லாமே ரோடு தான் வர போய் கொஞ்சம். அப்போ அதால் க்ரோஸ் ஆகும்போது ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யாதா? இடத்துல ஒன்று லைட் படிச்சிருந்தேன் போடுவல லைட் ரோட்டுக்கு லைட் போட்டிக்கிறாங்க. அதனால் அங்கே ஒரு பிரச்சனை இல்லை. இதுவரைக்கும் அந்த வெள்ளாஞ்சிராக்கள் தான் பிரச்சனை. இப்போ இந்த பகுதியில் அந்த பச்சை சேரம் முழுதும் வெள்ளாம செய்கிறது. அப்போ இந்த மாதம் வேலை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மலையாள ஆணையாளம் தான் இப்போ அப்படி இருக்குது. அப்போ கால் போக செய்கிற டைம் செய்கிற டைம் நான் 3ஆம் மாதம் விதைக்கிறேன். 2 அந்த படியாட்டு வருங்க கட்டுப்பேன். 3ஆம் மாதம் விதைக்கிறவே இவரை கோடி அங்கே அவருக்கு வரலாம். நீங்கள் பண ஜீவராசிகள்கிட்ட சொன்னால் அவங்க கிளியர் பண்ணி வட்டாண்டாங்க செல்லலாம். நாங்கள் நேரடியாக செல்ல முடியாது. அவங்க வட்டாணி சொல்லி அவரும் வந்து சொல்லுவாங்க. வட்டாணி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி நான் காலையில் படுத்த வட்டானே கோல். இப்போ நைட் டைமில் இவ்வளோத்துல ஆக்கி நிற்கிறவங்களா? இந்த படத்தை நிற்கிறது நண்டா வந்து உடச்சிருக்கோம். முந்தி இந்த செவரெல்லாம் உடைச்சது. இப்போ நாங்கள் எல்லாம் கூடி வந்து கொஞ்சம் நீங்கள் இப்போ ஃபோன் அடிச்சு அவடத்து போனேன். நான் இடத்துக்கிட்ட வந்த போகிறான் பார்த்தா நமக்கு சரி வராமல் நான் அப்படியே விட்டுனாடே. அந்த இது அந்த வாடிக்கு மேலே வரும் அந்த பரனில் எதிரி இருக்குது. மாடிக்கு மேலே வாடி நிற்குது. அதில் வர உங்களுக்கு தான் போனோம். அங்கே வந்த இப்போ அங்கே போகுது பார்த்துட்டான். அந்த பரன் ஒன்றும் செய்யாதா? அது உசரம் தான் கை கேட்டாது. இல்லை கீழே கட்டைகள் உடைக்காதா? கட்டு இல்லை தூண் மட்டும் தான் தூண் மட்டும். அது மாட்டுக்காலை இருக்கு நடுவில் மாட்டுக்காலை மாட்டுப்பட்டி இருக்கு கீழே. ஸோ என்ன வெடி கொளுத்தினாலும் கூட அதுக்கு பயம் இல்லையே? பயம் இல்லை. இது ரெண்டுக்கும் பயம் இல்லை. வரும் பயம் இல்லை. இது ஒத்தையாக வரதான் ஆட்கள் நேரடியாக வரும். வேறுதானே இது ரெண்டும் அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தான் நிற்குது. பிரிஞ்சா நிற்குது. இது ரெண்டும் எந்த நாளும் அந்த வண்டல் உண்டு இந்த வண்டல் உண்டு இப்படி போகும். சண்டை பிடிக்கும் திரும்ப வரும். ஆக்களை கண்டா திறத்தும் அப்படியே நடக்கிறாக்கலாம். பட்டியில் வருது. வெள்ளாமல் எவ்வளோ வெள்ளாமல் நாசமாக போயிடுச்சு. அந்த இதுக்குள்ள கொஞ்சம் வெள்ளாமல் அப்படியே அடிபட்டு ஆனை அடிச்சது. இந்த பக்கம் அடிபட்டு ஆனை இந்த பக்கம் இப்படி அடிச்சது அப்படி உள்ள அவடத்துலேயே நிற்குது. ஒரு 6 யானை அந்த அவடத்துலேயே நிற்குது. அங்கே போகிறோங்க. அங்கே ஒரு மரத்துக்கிட்ட நிற்குவேன். இந்த கருப்பு அங்கே ஒரு மரம் இருக்கு. ஒரு மயிர மரம் ஒன்று இருக்கு. அங்கே நடுவட்டை வட்டைக்குள்ள அங்கே அவ்வளோ தூரம் அங்கேயும் ஆனை நிற்குது. காலையில் நான் மரக்கல இந்த 2 ஆனை இந்த ரோட்டில் நின்று 4-5 ஒரு ஆக்கள் சேர்ந்து போன வயலுக்கு போகிறதுக்கு அந்த வயலுக்கு போகிறதுக்கு போனால் இடையில போனால் திரும்ப கிரித்து நாங்கள் கூட வந்துட்டோம். அப்போ அந்த ஓரமெல்லாம் இந்த வயல் நிலங்களை தானே அப்படி இந்த அழிச்சு வயல் நிலம் இன்னும் சரி நானல் தெரியுதுங்க. நானல் வேற வரலாமா இந்த நானல் தெரியுது அவ்வளோதுக்கு சில முழுதும் இல்லாமல் அது ஒரு போகம் செய்கிறாங்களே செய்ய விடுது இல்லையே விடுது இல்லை. அப்பயும் இவ்வளோ காலத்துக்கு இதுக்கான இந்த ஒரு பாதுகாப்புமே வந்து கொடுக்காம இருக்கிறாங்களே. உங்களோட கடைக்கு இது வரைக்கும் வந்து பாதிப்பு வந்தது இல்லையா? அப்போ கடையை உள்ள உடைக்கிறாங்க அப்போ நீங்கள் ஏன் மேலிடத்துல இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல? பண்ணி ஒரு நடவடிக்கை
ஆ இல்லாட்டி இதுக்கு நைச்செட்டு போட வேண்டிய நாங்கள் போட்டு போவோம் நைச்செட்டு போட்டு தாங்க விட்டு இருக்கணும். நீங்க கடைக்கு நஷ்டம் இட்டு போட்டாலும் கிடைக்காது, வயலுக்கு போட்டாலும் ஒன்றும் கிடைக்கும். கிடைக்க மாட்டேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேன். கிடைக்காடி பிரச்சனை இல்லை, இதுமேலாச்சும் பெறாம பாதுகாக்கட்டும். அதான் என்ன சொன்னா நிறைய ஏரியாக்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் மாதிரி யானை வேலிகள் வந்து கொடுக்கப்பட்டு பாதுகாப்பு வந்து இந்த கொடுக்கப்பட்டு இடத்துக்கு போட்டு சரி வர தம்பி. ஆனை வேலி என்ன இருக்கு போடுறேன், இந்த வட்டைக்கா போடுற ஆனை வேலி. ஒவ்வொரு வருஷம் வர இல்ல வளைச்சு கூட்டு வட்டையில அணிக்கலாம், ஆனை வேலியும் கடை போடும். போத்துக்கும் பேரு அந்த போகத்துக்கு அது போக எங்க நிக்கிற யானைகள் இது இது வந்து கல்லையாக போயிட்டு எங்க அம்பாடி போயிட்டு அம்பாரு வேளாண்மை செய்யற டைம் தான் இங்க வருதுன்னு எல்லாமேக்குள்ள எப்படிட்டா மல்லி கட்டி கட்டி சாச்சிக்கு அனுப்புனா சாச்சி போவாங்க. ஒன்று ரெண்டு விட்டு விட்டு போவாது கிடந்து அழைச்சி விட்டு மரம் போயிட்டு வழியை வழியை கொண்டு சேர்த்துடுவாங்க. ஒவ்வொரு போட்டுக்கும் இதுதான் பிரச்சனை. விதப்பு டைமில் இருந்து வெட்டு அன்னைக்கும் சரியா வெட்டிக்கிட்டு போகல. இப்ப கிடந்த பச்சை வெள்ளாமை தான் வெட்டிட்டு ஆக்கள் போனேன் வந்து அண்ணன்டா. இப்ப நீங்க நைட் டைம்ல இங்க நின்று இருக்கீங்க நைட்டுக்கு நின்று அவனுக்கு இங்க நிக்கல வயலுக்கு நிக்கிறோம். அவரவர வயலுக்கு அங்க தெரியல நிப்பான். இந்த கடைக்குள்ள 2 பேர் இந்த கடைக்கு நிப்பானுகள் இப்படி நின்று ஒவ்வொரு பாடுபட்டு செஞ்சுட்டு போகும். இப்பதான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அப்ப நீங்க இதை வந்து உடைச்சதா ஒன்றும் இல்லை, இது உடைச்சிருக்கோம் கடை. கடை வச்சிட்டு இருக்கிறானே இந்த போகும் இது கடை நடக்குது. வந்து கட்டுப்படும். என்ன போட்டிகள் இதெல்லாம் தூண்டு நின்று உடைச்சி சரி கட்டு போட்டு இது புதுசா போட்டிருக்கீங்க ஏன்னா இது புதுசா போட்டு உடைச்சி இந்த தூண்டு முழுதையும் உடைச்சி இது ஒவ்வொரு தடவும் புதுசு புதுசாக கட்டுறாங்க, இதை உடைச்சு எல்லாத்தையும் உடைச்சி போட்டு போனா இப்ப நான் வந்து சில டைம்ல பூமலை இதெல்லாம் தள்ளிட்டு போய் வந்த இப்போ உடைச்சி தானே போகும். திரும்ப வருது அந்த அது வயலுக்குள்ள இறங்கி நடக்குது இல்ல கூடுதலா இதான் வேலை. இதுதான் ராவைக்கு ஊர் வழி நைட்டுக்கு ஊருக்குள்ள நைட்டுக்கு ஊருக்கு வந்துடும். அப்ப ஊருக்குள்ள இருக்கிற ஊருக்குள்ளாக இந்த சைலிட்டாக நின்று இல்லை ராவைக்கு எல்லாம் இந்த சூழல் அணிக்கிறேன். ஓகே, இந்த தம்பி தான் வந்து இங்கே நிற்கிறவங்களா, இந்த கடைக்குள்ள வந்து நிற்கிறீங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ காலம் குடிப்பீங்க இங்கே இருக்கிறீங்க? இங்கே ஒரு 5 வயசுலேருந்து இங்கே அணிருக்கேன். 5 வயசுல இங்கே இருக்கு. அப்போ ஒவ்வொரு போகத்துலேயும் வந்து இந்த யானை கூட்டத்தை பார்க்குறாரு. இப்போ ஃபுல்லாக உடைச்சிட்டும் இப்போ இந்த குடியில் எல்லாம் ஒரு 4 நாளைக்கு முதல் கட்டினது இங்கே வெட்டையில். உண்மையாகும் ஒவ்வொரு தினம் உடைக்கிறது. அப்போ வந்து அதுக்கே பெரிய செலவாகும். நீ வந்து இப்போ உடைச்சிருச்சு இப்போ சரி, இப்போ நீ அப்போ இவ்வளோ காலத்தில் நின்றுருக்கீர்கள். அப்போ இதில் அனுபவத்தில் வந்து இப்போ யாருக்காச்சும் அடிச்சு உயிரிழப்பு நிறைய பேருக்கு அடிச்சிருக்குது. ஆனால் அந்த வட்டைக்குள்ளே உயிரிழந்துங்கிறதுக்கு இல்லை, சும்மா கொஞ்சம் நேரம் அடிச்சு போட்டு உதச்சி அடி போட்டு பேய்த்துரும். இப்போ இந்த பூ மரத்தை அடியும் பேச்சு ஒரு 3 போகிறதுக்கு முதல் ஒரு ஆளுக்கு அடித்து அவர் உயிர் இல்லாமல் தாங்க இருந்து ஐசியூவில் இருந்து ஒரு 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பிழைச்சிட்டாரு. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை யானை இருக்குன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கு கொஞ்சம் குறையதான். நேற்று எல்லாம் ஒரு 200 யானை கிட்ட இருந்துச்சு. 200 யானை கிட்ட ஒரு 50 யானைக்குள்ள அணிருக்கு. கிட்டத்தட்ட ஊர்ல இருந்து, அதாவது இந்த இவங்கள்ட்ட இந்த கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் 200-300 மீட்டர் தூரத்தில் அந்த 150-200 யானை மீதிக்கு இப்போ திரும்ப காய்ச்சி கொண்டு திரும்ப வந்து கொண்டு இருக்கு கிட்ட அங்கே காட்டுங்க வந்து திரும்ப இங்கே வந்து கொண்டு இருக்கு அந்த 2 யானையும். அப்போ ஸோ உண்மையிலே உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை, எந்த டைம் உள்ளுக்கு வரும் எந்த டைம் வெளியில் போகணும்னு சொல்லிடுறேன். இப்போ இதை தாண்டி ஊருக்குள்ளே உள்வட்ட கதையும் இருக்கோ? உள்ளுக்கு ராவு அந்த மூலையில் இருக்கிற ஊரோரம் இருக்கிற வெள்ளாமையை போய் தந்துருக்குது. அந்த ஒரு 5 ஏக்கர் மட்டும் அது இன்னும் பட்டலை, அதுக்கு பிறகு தான் விதைக்கிறது. அதே ராவு போய் தந்துருக்குது. நான் இங்கே தனியாக நின்று இப்போ ஆகலோன்னு நிற்க போய் தான் நான் ஓடுறேன். இல்லைன்னு பைக்கில் உள்ளு தள்ளி வச்சு போட்டு இந்த மரத்துக்கு மேலே ஏறி வந்துடுவேன். நான் இந்த மரத்துக்கு மேலே மரத்துக்கு மேலே ஏறி இருக்கேன். மரத்துக்கு மேலே ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்ய மாட்டேன். மரத்துக்கு மேலே நீங்கள் நிற்கக்குள்ள வந்து வேறு போயிருக்கோம் யானை வீடு. அப்போ நைட்டில் எங்கே தூங்குறீங்க? நைட்டுக்கு வீட்டை போயிருவீங்க. பகல் டைமில் அப்படி இருக்கீங்க, நைட்டு உள்ள தள்ளி போட்டு நைட்டுக்கு ஃபுல்லாக விளக்கு உள்ளுக்கெல்லாம் விளக்கு ஃபுல்லாக 6 விளக்கு பற்றி. இந்த பக்கமே உடைச்சிருக்கோம் யானை. இதில் வந்து இந்த தகட்டில் கை வைக்கும், அது ஒரு 2 போகும் மஞ்சள் கை வைக்கல, அந்த செவறுகளை தான் பிடிக்கும் உடைச்சிருக்கு. இந்த குடியில் இதெல்லாம் வந்து இந்த குடியில் ஃபுல்லாக தள்ளி விட்டு அது ஃபுல்லாக பிஞ்சு பங்கு அணைக்கி வச்சிருக்கேன். என்ன கடை இது? தீவட்ட கடை, மாவட்டப்பள்ளி தீவட்ட கடை. தீவட்ட கடை. அந்த இந்த இதில் வேலையிறாக்கள் வந்து அந்த டீ அதை குடிக்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஆபத்தானது, பார்த்து இருங்கோ, என்ன செய்யற ஒன்றும் செய்யலாது. நான் விடிஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு ஒரு 15 நேரத்துக்கு மேலே இங்கே வந்துருக்கேன். இடத்த வந்துருக்கேன். அடுத்த வந்தா ஓடுறேன், நல்லா திரும்ப அவள் போனதுக்கு பிறகு திரும்ப வாரேன். அவள் வெளியில் கேட்டு போனால் பெருசாக வெளியில் தரையும் மாட்டாங்க, வெளியில் தரையும் மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க? ரீசன் என்ன சொல்கிறாங்க? அது கடிதம் பண்ணுங்கடா, வட்டானிட்ட கடிதம் பண்ணுச்சுன்னா வட்டான வந்து சொல்லுவார். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தருவா அம்பார். அங்கே கோல் எடுத்தனா அவள் வரையும் மாட்டாங்க.
வனவிலங்குக்காரவோ வரைய மாட்டாங்க. எனக்கு பயம் எனக்கு வந்து கொண்டு இருக்கு. பக்கத்தில் வந்து இப்போ போகலாம். பக்கத்தில் வந்து ஒரு போகலான்றீங்களா? யானைக்காக தான் விளக்கு கொஞ்சம் மதிப்பு ஆக்கள் இருப்பான்னு சொல்லி போட்டு அது கொஞ்சம் வரமாட்டா. அதுபடி அது எண்ணெய் முடிச்சேன்டா அந்த இன்னைக்கிற வாமிக்கு அதெல்லாம் ராவ் உடைச்சது தண்ணி இருக்கான் இதை உடைச்சது இல்லை கிட்டத்தட்ட இதுவும் இப்போ 2 நாளைக்கு முதல் உடைச்சி திரும்ப இது செஞ்சதான். இப்போ ஒரு இதால் வந்து போனோம் நாங்கள் நிற்கல. இந்த பாருங்க திரும்ப எல்லாரும் மூடுறாங்க. திரும்ப தான் வந்து கொண்டு இருக்கு யானை. சரி நான் உண்மையிலே வந்து பாதுகாப்பாக இருங்கோ கவனம் சரியானே. நாங்கள் இதை முடிஞ்ச வரை சொல்கிறோம். உண்மையால் இங்கே நமக்கும் இந்த யானை வழியில் போடலாட்டியும் இந்த யானை வழியை நான் கொடுத்து உயிரை காப்பாற்றுக்க உண்மையிலே வந்து நிற்கிறதுக்கு பயமாக கொஞ்சம் டைம் தான் ஓடத்துல வந்து நிக்கலாம். அந்த டைம் முடிய அது திரும்ப வந்து இதே இடத்துக்கு வந்து ரிப்பீட் ஆகி தான் போகுது. அதனால நிற்கவே இல்லாது. வருது 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 வருது. ஓடி ஓடியா எந்த அளவு தூரத்தில் நிற்கிறது பாருங்க. ஒரு அந்த கொட்டிலுக்கு மேலே நிற்குது. எந்த அளவு தூரத்தில் நிற்கிறது பாருங்க யார். ஓ மை காட். பிறலாம் வா பிறலாம் வா பிறலாம் வா பிறலாம். Oh my god. அவனடா செத்து மூச்சு தட்டுது எனக்கு ஒரு ஓடி வருதுடா ஓடி வருதுடா. அது பிரேஜுடா அது பிரேஜ் 2 பிரேஜ் வந்து வாங்கல ஈரல்ல தண்ணி இல்லடா. இங்கே எனக்கு நடக்குதுடா காது. சொன்னா அந்த ஏரியாவுக்கு குறிப்பிட்ட ஏரியா வச்சிருக்கா. அந்த ஏரியாவை தாண்டி தான் அது வருது இல்லை. மற்றாக்களும் உள்ள வர விடுது இல்லை. அவங்களோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தாங்க அந்த ஏரியா. அந்த இதில் நீங்கள் இடத்துல பாதி ஓடி வந்து பார்க்க எனக்கு பயம் வந்துடா. ஸ்ரீ நடுக்குடாப்பா கையெல்லாம் நம்மளுக்கு. எனக்கு நடக்கு இங்கே வர கால போய் பயத்தில் நடக்குது. நான் பார்த்து கூட காலில் வருவேன் கிச்சத்த கால் எந்த பைக்கில் ஏறுறேன்னு தெரியல எனக்கு. அம்மா குறிப்பிட்ட ஒரு ஏரியா. அந்த ஏரியா அவங்களோட கட்டுப்பாடுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அது அப்படி ரவுண்ட் அப் பண்ண மாதிரி தான் இந்த கிராமத்தில் இந்த ஏரியாவை வந்து அது அதோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்குது. இல்லை ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. அப்படி இப்பயும் வந்து கலைக்குது. 2வது அப்படி கட்டுக்கறி வந்து அப்படி விரைச்சி வந்தது எல்லாரையும் அடிஞ்சு பயத்தில் நடக்க கை. பாதி பேர் வந்து அங்கேயே போய் நின்றுதாங்க பிரச்சனை. நான் பார்த்த செடி இருக்கு. நான் பைக்கை நிப்பாட்டுக்கு நேரத்தில் ஒருத்தர் நிப்பாட்டா இல்லைடா பைக்கு டொப்பனே அவரை பார்த்தா விட்டா 2 அது வேகமாக ஓடி வருது. சைட்டில் கம்பில் வருது. நான் பயந்து சருகபுரான் வாய்ந்தேன் நான். ஆனா அந்த கொட்டிலுக்கு மேல இருக்கே அதோட உயரத்தை பாருங்களேன். இல்லை மரத்தில் அறிகின்றனு செய்யல. ஓ அந்த மரத்துல நின்று கொண்டு இருக்காது. ஆனா விடிய மரத்துக்களை நின்று இருக்கும். அது நம்மளோட விடம் நம்மளுக்கு சிவராத்திரி தான். கருப்பாத்தூர் அவ்வளோ ஆனது அல்ல அது அப்படியே திரும்ப இங்கே ஏரியாவுக்குள்ள வந்துருமா? இங்கே வரப்போ ஊருக்கு அம்பரப்போ ராவைக்கு எல்லாம் போட கொடுக்குற ஒருத்தன் தூங்குற மாதிரி. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த கிராமத்தில் காட்டுறேன் அந்த ஏரியா. அது அந்த ஏரியாவுக்குள்ள உள்ள வர விடுதுல. அங்கால ஊர் இதுக்குள்ள ஊர் அது அந்த கடையடி தான். சீசனுக்கு அமர்ந்து தான் துறந்துடுறான் தானே. அப்படியே காட்டு வழி இருக்குதானே. காட்டு வழி பெல்லாம் வாதிலாம் பட்டு பாட்டோன்னு அங்கே பெல்லாமக்கார கைக்கு போகிற இல்லையே. அது ஆனைமூடு தூரம் ஆனைமூடு அப்படியே வந்து அதுக்குள்ள வந்து ஊருக்கு வந்தான். வருஷம் இது நடக்கிறது தான். இது வருஷம் ஒவ்வொரு போகத்துக்கும் தம்பிலை திரும்ப போகுதுடா. இந்த விதப்பு செய்யும் இதாகும் வரைக்கும் தான் இது இதெல்லாம் கால் தடந்தானே எந்த உரம் இல்லை. இதால் விரையில அது வருது விரைச்சி போட்டு போகுது. அது ஓடி வந்து எனக்கு கண்ணு கிடைக்கும். அப்படி அது ஓடி வந்து எனக்கு நடுக்கி மஞ்சள் நடக்கவே இல்லை. வேகமாக ஓடி வந்தது. எல்லாரும் கண்ணையும் பார்க்கணும். திடீர் பயம்தான் தெரிஞ்ச பயம் மட்டும்தான். இப்போ வர போனவங்களாம் திடீர் 2 யானை இப்படி ஓடி வந்த விரைச்சி ஓடி வந்த அப்படி இருக்கும். யானை விரைச்சி நடியில் இதான் நேரில் பார்த்துருக்கும். நைட்டு கனவுல வாரது ஏரியா. அப்போ
நான் ஒரு கட்டத்துக்கு இப்படி போவேன், இப்படி திரும்பி பார்த்தோம் ஓடி வருது. ஓ என்ன அடிக்கிச்சு, என்னடா ஓடி வருது. ரெண்டு தான்டா அப்படி காவல் அடிக்குது பக்கத்துல. சொல்லுவாங்க தெரியுமா வந்து இந்த ஒரு பதட்ட டைமில் வந்து ஓடையெல்லாம் இருக்க முடியும். நானும் ஓடுற மாதிரி தெரியல எனக்கு. நல்ல நம்பரோட வாங்கி வருது பைக்கில். துரத்துதுராப்பா அது. கிஷோத்துப்பா பைக் எடு பிரதர், நீங்கள் ஒரு பைக் எடுங்க. பிரதர் கவனம் பிரதர். அந்த கால் நகத்தெல்லாம் பாரு எப்படி இருக்குன்ட்டு. வருது அது விடாது இவ்வளோ. அது விரட்டுது ஆக்கள் இங்கே வந்து. அதில் கால் தடுத்து போகிறோம் இங்கேண்டா, இங்கே கால் தடுதுடா. நம்மளை போல 6-7 கால் வைக்கணும் போல இருக்கு. சரிச்சு போகிறது எந்த வித கால் தருன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுமே இவங்க எல்லாருமே வந்து இந்த பிரதேசவாசிகள், அதாவது இந்த கிராமத்தை அண்டின பகுதியில் இருக்கிறவங்க. ஸோ இவங்கள்ட்ட இருக்கிற இந்த கிராமத்திற்கு அருகாமையில் தான் அவ்வளவுமே அப்படி வந்து கூட்டம் அளிக்குது. அண்ட் இந்த டைமில் வந்து பாதுகாப்பு வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் ஈவினிங், அதாவது மாலையாக நைட் டைம் பண்ணால் வந்து யானைகளோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல தெரியாது. வெடி கொளுத்தினாலுமே வருது. ஓகே, என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இனி நிற்கலை, போயிடணும். அவன் வந்து நாங்கள் இங்கேருந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அவன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டோட ஒத்துழைப்போடு இருந்தால் நாங்கள் வந்து பார்த்துனாங்க. ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் வந்து உண்மையில் இது எந்த அளவுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தெரியாது சொன்னால், ஒரு யானை கூட்டமாக வந்துட்டு ஒரு கிராமத்தையே வந்துட்டு ஆக்கிரமிக்கிறதுன்னு சொன்னால் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வெள்ளம் விதைக்கிற டைமில் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து இதை வனவிலங்கு அதிகாரிகளால் வந்து சாட்சி கொண்டு வெளியில் விட்டுருவாங்களாம். ஆனால் இந்த டைமில் வந்து இருக்காம். நான் சொன்ன மாதிரி வந்து இந்த வீடுகள் எங்கே இருக்குன்னு வருங்க, இந்த இருக்குது யானை கூட்டம் அங்கே இங்கே வருங்க இந்த அன்னைக்கு. ஸோ அவங்க வீடுகளில் யானைகளை பார்த்து கொண்டு இருக்கலாம், அப்படி பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ எந்த அளவில் இருக்குன்னு வருங்க, இதை பாருங்க இத்தனை யானை நிற்கன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இந்த 2 யானையும் தான், இதுவும் அடுத்தது இந்த ஒரு யானையும் தான் வந்து அச்சுறுத்தல் தந்து கொண்டே இருக்குது. ஸோ இப்போ எங்களே கூட பிரச்சனை தானே. ஸோ அதனால் வந்து சேஃப் கிடையாது. ஸோ யாராச்சும் சும்மா விசிட் பண்ண வரீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னால் அது வந்து பாதுகாப்பான கிடையாது வந்து. ஸோ கிட்ட வந்து பார்க்காதீங்க, ஒரு தூரமாக இருந்து பார்க்குறத வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இது வந்து வன ஜீவராசிகள்கிட்ட சரி, அரசாங்கத்தின் இடத்துக்கு சரி, மேல் இடத்துக்கு வந்து போகிற அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் மக்களோட பாதுகாப்பு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது இந்த வருஷம் மட்டும் தெரியாமல் ஒவ்வொரு வருஷமும் போகமாக வந்து, அதாவது அந்த வேளாண்மை போகம் நெருங்குற அந்த டைம்களில் வந்துட்டு அதிகமாக வந்து இது வாடுறதாகவும் மக்களுக்கான அச்சுறுத்தல் வந்து கொடுக்குறதாகவும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2-3 வாட்டி பல வாட்டி வந்துட்டு அந்த ஏரியாவுக்கே அது வந்து போயிட்டுது. ஸோ அதனால் பாதுகாப்பே கிடையாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கிராமத்தை அண்டினவங்களை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள்ட்ட பாதுகாப்பாக பலப்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.